உங்கள் வாழ்க்கையில யாரையும் காயப்படுத்திருக்கீங்களா? நேற்று நைட்டு ஒரு மணி இருக்கும். ஜொமாட்டோல சிக்கன் ரைஸ் ஒன்று ஆர்டர் பண்ணேன். ஒரு 20 நிமிஷம் டெலிவரி வந்துருச்சு. ஒரு லேடி கால் பண்ணி, சார் ஃபுட் ஆர்டர் பண்ணீங்களா, வந்துருச்சு, வந்து வாங்கிக்கங்க. நான் சொன்னேன், என் வீடு 3ஆவது மாடி, நீ 3ஆம் மாடியில் வந்து குடும்பம் அப்படின்னு. சார் 3ஆம் மாடிக்கெல்லாம் வர முடியாது சார். வர முடியாதுன்னா என்ன மேடம் நீ ஆர்டர் எடுக்கிற, எனக்கு கொண்டு வந்து கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு. இல்லை சார், நான் 3ஆம் மாடிக்கு வர முடியாது. பாரு, வர முடியாது, நீ ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டு கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. சார் என் நிலைமை கொஞ்சம் புரிஞ்சுக்கேன் சார், என்னால் வர முடியாது, கையை உசிரி கீழே வந்து வாங்கிங்க சார் அப்படின்னு. 3ஆவது மாடிலேருந்து கீழே இறங்கி வரேன். நானே பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலில் சாப்பாடு வாங்கிக்க மாட்டேனா? உனக்கு 50 ரூபா தேடி கொடுத்து கமிஷன் கொடுத்து நான் சாப்பாடு வாங்கணும், அதான் முடியாதுமா, எத்தனை போட்டு கிளம்பு அப்படின்னு. அவங்க, சார் என்ன சார் சாப்பாடு கேன்சல் பண்ணுன்றீங்க, தூக்கி போட்டு போன்றீங்க, ஏன் சார் அப்படின்னு ஒரு மாதிரியா பேசணுன்னே நம்ம மாலில் எட்டி பார்க்குறேன். ஒரு ஹேண்டிகேப் லேடி அந்த 3 சக்கர வண்டியில கீழே நின்றுட்டு இருக்காங்க. எனக்கு என்ன பேசுறது என்ன பண்றேன்னு தெரியல. கதை கீழே இறங்கி வந்து அவங்க காலை தொட்டு கும்பிட்டுட்டு சாப்பாடை வாங்கிட்டேம்மா, சாரிம்மா, நான் யாரோ நல்லா இருக்கவங்க தான் வந்துட்டா நினைச்சேன், உங்க நிலைமையில இருக்கவன்னு தெரிஞ்சா நான் முன்னாடியே இந்த மாதிரிலாம் பேசிக்க மாட்டேமா அப்படின்னு. இல்ல சார், நீங்க மட்டும் இல்ல, பல பேர் இப்படித்தான் பேசுறாங்க, 2ஆம் மாடிக்கு வா 3ஆம் மாடிக்கு வான்னு கூப்பிடுறாங்க, எங்களால போக முடியல சார் அப்படின்னு ஒரு மாதிரியா பேசினாங்க. சாப்பாடை கையில வாங்கிட்டு, நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன். இவன் சார் சாப்பிடணும் அப்படின்னாங்க. ஒரு 200 ரூபாய் கையில கொடுத்து, நாங்கம்மா போய் சாப்பிடுங்க. சார் வேணாம் சார், இந்த மாதிரி நீங்க ஒரு சாப்பாட்டுக்கு 200 ரூபாய் கமிஷன் கொடுத்தீங்கன்னா எல்லார்ட்டையுமே கையேன்னா அதிகமா காசு கிடைக்கும், பிச்சை எடுத்தே சாப்பிடலாம் அப்படின்ற எண்ணம் வந்துடும் சார். நான் உழைச்சி அப்படின்னு ஆசைப்படுறேன், என் ஊனத்தை காட்டி நான் பிச்சை எடுக்க விரும்பல சார். எனக்கு அப்படியே செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு பல பேரு குடும்ப வறுமைக்காக புருஷன் சரியில்லாம பெண்களும் உழைக்கிறாங்க. அதனால நைட் நேரத்தில் அவங்க டெலிவரி கொடுக்க வந்தாங்க அப்படின்னா யாரு என்ன அப்படின்றத பார்த்துட்டு அவங்களுக்கும் கொஞ்சம் உரிய மரியாதை கொடுத்து கீழே இறங்கி போய், இல்ல என் ஏப்ப லாங்கில் இருக்கீங்கன்னா கொஞ்சம் நடந்து கூட போய் வாங்க. நான் பண்ண தப்ப நீங்களும் பண்ணிடாதீங்க. 10 வயசு ஒரு புள்ள கஷ்டப்படுறான்னா அப்ப சரின்னு அர்த்தம். கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணு கஷ்டப்படுறான்னா புருஷன் சரியில்லைன்னு அர்த்தம். இன்னைக்கு பல குடும்பத்துல இப்படித்தான் வாழ்க்கை இருக்கு. எனக்கு அந்த பொண்ணை பார்த்த உடனே நான் ஒரு சோம்பேறி, என்ன மாதிரி நிறைய சோம்பேறிகள் இருக்காங்க அப்படின்னு நான் புரிஞ்சுட்டேன். ஒரு சாப்பாடு வாங்க போறதுக்கு இறங்கி போக முடியாம ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி சாப்பிடுற நாம, நமக்கு அந்த சாப்பாடை டெலிவரி பண்றவங்க எந்த நிலையில வர்றாங்க நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? இல்ல. நான் தயவு செய்து அவங்களையும் கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க, அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்காதீங்க. ஆனா எனக்கு அந்த சாப்பாடை மேல வாங்கிட்டு போயிட்டு சாப்பிடவே